Welcome to Fusion YouTube channel. Today we are going to see about class 10 unit 17 reproduction in plants and animals chapter. So first of all, what do you think is reproduction? Parentல இருந்து offspring produce பண்றது அப்படிங்கிறது தான் reproduction. First we will go with the chapter introduction. See the first 3 lines. Living organisms cannot survive for an indefinite period on earth. All living organisms have the ability to produce more of its own kind by the process called reproduction. So what they are trying to say is living organisms வந்துட்டு ஒரு certain period of timeக்கு தான் எர்த்தில் வந்துட்டு உயிரோடு இருக்கும். அந்த டைமுக்குள்ளார அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு கண்டினியூ டு லிவ் ஆகும். இப்போ அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு அழிஞ்சு போயிடுற நிலைமைக்கு வந்துடும். ஸோ தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் தேர் ஆஃப்ஸ்ப்ரிங், இட் இஸ் எசென்ஷியல் டு. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். See the next few lines. Reproduction is the unfolding of life forms where new individuals are formed. It ensures continuity and survival of the species. This process is to preserve individual species and it is called as self-perpetuation. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்பீஷியஸ் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ் கண்டினியூஸாக இடத்துல உயிரோடு இருக்கும். அதைத்தான் வந்துட்டு இட் என்ஷூர்ஸ் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு பேர் செல்ஃப் பெர்பெச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அழிவு நிலையை நோக்கி தள்ளப்படும். இதைத்தான் நம்ம எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைன்ஸ் பாருங்கள். The time required to reproduce also varies from organism to organism. ஒரு ஆர்கானிசமோட ரீப்ரொடக்டிவ் டைம் வந்துட்டு அந்த ஆர்கானிசம் பொறுத்து வேரி ஆகும். You may find great variations in period of reproduction in yeast, bacteria, rat, cow, elephant and humans. ஸோ இப்போ இங்கே கீழே சொல்லியிருக்க பாக்டீரியா, ரேட், கவ், எலிஃபெண்ட், ஹியூமன் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் டைம் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். Bacteria can reproduce in 4 to 20 minutes. Rat வந்துட்டு 21 to 23 days. Cow 283 days. Elephant 95 weeks, almost 2 years. அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்துட்டு 9 to 10 months. ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் டைம் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் வேரி ஆகும். See the next lines. In sexual reproduction, offsprings are produced by the union of male and female gametes, sperm and egg. The male and female gamete contain the genetic material or genes present on the chromosomes which transmit the characteristic traits to the next generation. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆவாங்க. மேல் பேரண்ட் ப்ரொடியூஸ் மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமெட். இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோவை தான் நம்ம வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்ட் கிட்டேருந்து மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி அந்த ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும். இதைத்தான் நம்ம வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இன் கேஸ் ஆஃப் ஹியூமன்ஸில் மேல் பேரண்ட் கிட்டேருந்து 46 குரோமோசோம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகி 23 குரோமோசோம்ஸ் மேல் கேமெட்டுக்கு வரும். அதே மாதிரி ஃபீமேல் பேரண்ட்டில் இருக்க 46 குரோமோசோம்ஸ் 23 ரெடியூஸ் ஆகி ஃபீமேல் கேமெட் கிட்ட வரும். இப்போ இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறப்ப 23 + 23 46 ஃபார்ம் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த குரோமோசோம்ஸ்லாம் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு கேரி பண்ணும். ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கேரி பண்ணக்கூடியது தான் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ்னால தான் மேல் பேரண்ட்டோட கேரக்டர்ஸும் குழந்தைங்கக்கிட்ட இருக்கும், ஃபீமேல் பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் குழந்தைங்கக்கிட்ட இருக்கும். See the next lines. There are 3 types of reproduction in plants, namely vegetative, asexual and sexual reproduction. ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பிளான்ஸில் இருக்க ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். Plants have 3 types of reproduction methods. 1. Vegetative reproduction. 2. Asexual reproduction. 3. Sexual reproduction.
Next we shall see about vegetative reproduction. So what is vegetative reproduction? In this type, new plantlets are formed from vegetative somatic cells, buds or organs of plants. இங்கே வந்துட்டு somatic cells அப்படின்னா பாடி செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளான்ட்டோட பாடியிலேருந்து நியூ பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக எந்த பார்ட் அப்படின்னா பாடி செல்ஸ்லேயும் பட்ஸ்லேயும் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ல இருந்தும் நியூ பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. See the second point, the vegetative part of plant, root, stem, leaf or bud gets detached from the parent body and grows into an independent daughter plant. இங்கே வெஜிடேட்டிவ் பார்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு பிளான்ட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். வெஜிடேட்டிவ் பார்ட்டு கீழே வர்றது ரூட், ஸ்டெம், லீஃப், பட் அதெல்லாம். ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னா அதில் வந்துட்டு ஃப்ளவர் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட்டோ ஸ்டெம்மோ இல்லை லீஃப் ஆர் பட்டோ பேரண்ட் பிளான்லேருந்து டீட்டாச் ஆகி இன்னொரு இடத்துல போய் வளர்கிறது தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் ஹேஸ் ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன், நோ கேமெட்டிக் ஃபியூஷன் அண்ட் டாட்டர் பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு த பேரண்ட் பிளான்ட். செல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மியாட்டிக் டிவிஷன், மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மியாட்டிக் டிவிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனில் வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் நடக்குது அப்படின்னா ஹியூமனோட குரோமோசோம் நம்பர் வந்து 46. அந்த 46 வந்துட்டு 23 ரெடியூஸ் ஆயிரும் மியாட்டிக் செல் டிவிஷன் முடியும் போது. ஆனால் மைட்டாட்டிக் டிவிஷனில் குரோமோசோம் நம்பர் செல் டிவிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 46 இருந்துச்சு அப்படின்னா செல் டிவிஷன் முடிகிறப்பையும் 46 தான் இருக்கும். மியாட்டிக் டிவிஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே நடக்கும் அப்படின்னா கேமெட் ஃபார்மேஷன் அப்போ மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட் பார்ட்டில் இருந்தால் நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இங்கே கேமெட்ஸோட தேவை இல்லை. ஸோ இங்கே மைட்டாட்டிக் டிவிஷன் மட்டும்தான் நடக்கும், நோ கேமெட்டிக் ஃபியூஷன் அண்ட் டாட்டர் பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு த பேரண்ட் பிளான்ட். பேரண்ட் பிளான்ட்டோட செல்ஸில் இருந்து தான் டாட்டர் பிளான்ட் வளர்கிறதுனால பேரண்ட் பிளான்ட்டும் டாட்டர் பிளான்ட்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன். பார்ட் 2ல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இருக்க ரிமைனிங் பார்ட்ஸ் பற்றியும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.